guys, welcome to இலங்கை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண ஃபோட்டோஸ், உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸை பிக் சைஸில் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அதுக்காக வேண்டி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டிய அப்ளிகேஷனோட நேம் ஃபோட்டோஸ்ப்ளிட். இது உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் செய்வது என்னன்னு சொன்னால், நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஷேர் அண்ட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஷேர் அண்ட் ஆப்ஷனில் ஃபோட்டோஸ்ப்ளிட் அந்த அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ், நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவோட சேர்த்து அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி உங்களுக்கு காணும். இதில் நீங்கள் இந்த ஃபோட்டோவை எத்தனை பீசஸாக பிரிக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபோட்டோ, நீங்கள் செய்கிற ஃபோட்டோஸோட அளவுகளை பொறுத்து உங்களுடைய அந்த ஃபோட்டோவை எத்தனை கட்டமாக பிரிக்கணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஸ்ப்ளிட்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிளிக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஓர்டரில் இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஓர்டர்ஸ் உங்களுக்கு இதில் காட்டிகிட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோவை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமாக இப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளாமடா, உங்களுடைய இப்போ 1 2 3 4 அப்படி ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸோட ஓர்டர்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் 1 கிளிக் பண்ணுங்கள். 1 கிளிக் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிரெக்ட் இதில் போட போகிறீங்களா, நியூஸ் ஃபீட்லையா, அப்படி இல்லாட்டி ஸ்டோரியான்னு சொல்லி கேட்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபீடில் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபீடை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த ஃபோட்டோ பீஸாக வந்து நாங்கள் எப்படி டிவைட் பண்ணிக்கிறோமோ அது போலவே வந்து அப்லோட் ஆகும். அப்படி எத்தனை ஃபோட்டோஸ் வருதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எத்தனை ஃபோட்டோ பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோ அவ்வளோ ஃபோட்டோவையும் ஆர்டரில் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபோட்டோவை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள், அதாவது ஒரு தனி ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ண ஃபோட்டோஸோட ஓர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் என்ன ஓர்டரில் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த ஓர்டரில் இருந்து சேஞ்ச் ஆகி வேறு ஒரு ஓர்டருக்கு, அதாவது அந்த ஃபோட்டோ சரியாக இல்லாமல் அதோட ஓர்டர் மாறினதால் அது என்ன ஃபோட்டோன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் மினிமம் 3 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேம் டைமில் அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். என்ன சொன்னால் அந்த வியூவில் இருந்து அதை மாற்றாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் 3 ஃபோட்டோஸை கட்டாயம் அப்லோட் பண்ணி ஆக வேண்டும். அப்படி இல்லை நீங்கள் 1 ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு விடுவீங்களா இருந்தால் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஓர்டர்லேருந்து சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபோட்டோன்னு சொல்லி உங்களுக்கே வந்து அந்த ஓர்டரில் கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு போயிடும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபோட்டோ போடுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 3 ஃபோட்டோஸாக 3x3 நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் எல்லா ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு வாங்க பாருங்கள், நம்ம நார்மலாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோஸ் வந்து இதில் ஒரு பாட்டு அளவுக்கு தான் வந்து அந்த ஃபோட்டோஸ் வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது நான் நார்மலாக அப்லோட் பண்ண ஃபோட்டோ. அப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோவோட வியூ வந்து இந்த ஒரிஜினல் சைஸில் வரும். ஆனால் இப்போது நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய நேரத்தில், ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஸ்டாவில் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய நேரத்தில் பாருங்கள், நார்மலாக அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸுக்கும்
இந்த ஃபோட்டோஸுக்கும் சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நார்மலாக அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோட சைஸில் இந்த ஃபோட்டோவை நாங்கள் பார்ட்டாக டிவைட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இப்போது லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள். அப்போ இந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த ஃபோட்டோவோட அலைன்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறினா இந்த ஃபோட்டோவுடைய அதாவது உண்மையான ஃபோட்டோஸை நம்மளுக்கு அந்த ஆர்டர் இல்லாமல் போனதால் அதிலிருந்து குழம்பி போயிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்பிளிட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேறு எதுவும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோவோட ஸ்டாப் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுடைய ஃபோட்டோட அலைன்மெண்ட் வந்து மாறிடும். டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஃபோட்டோவோட லிங்க்கை நாங்கள் உங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்குறோம். இந்த அப்ளிகேஷன், இந்த ஃபோட்டோ ஸ்பிளிட் அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ தேவையானவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ்கள், உங்களோட டவுட்ஸை நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.